ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கவி பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அபிஜித் நட்சத்திர உருட்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ ஆன்மீக உருட்டுகளை பற்றி போட்டது பார்த்துட்டு சில பேர் சில சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. சில பேர் மெயில்லையும் சில வீடியோக்கள் அனுப்பி வச்சுருந்தீங்க. அதாவது என்னென்னா, இப்போ சமீப காலமாக இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணினீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன விஷயம் நினச்சிருக்கீங்களோ அது அப்படியே நடக்கும். இப்படின்ற பல வீடியோஸ் யூடியூப்லும் சரி, இன்ஸ்டாகிராமிலும் சரி, பல வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. இப்போ அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு நாள் நீங்கள் ஏன் சொல்லாமல் இருந்தீங்க? இப்போ நிறைய சோசியர் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, அதோட உண்மைத்தன்மை என்ன? முதல்ல அபிஜித் நட்சத்திரம்னா என்ன? அப்புறம் அபிஜித் முகூர்த்தம்னா என்ன? இது முதல்ல எப்படி வந்தது? இந்த விஷயம் தெரிஞ்சாதான் இதை நீங்க புரிஞ்சுக்கவே முடியும். அதாவது இது முந்தைய காலகட்டம். இன்றைக்கு 27 நட்சத்திரம் இருப்பது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனால் முன்னாடி 28 நட்சத்திரமா இருந்தது. அந்த 28வது நட்சத்திரம் அபிஜித் என்று சொல்லி ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எதுல வரும் அப்படின்னா, மகர ராசியில உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவுல வர நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இது முன்னாடி காலம் கலியுகத்துக்கு முன்னாடி. அப்ப என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடத்துக்கும் 4ஆம் பாகமும், திருவோணத்துக்கு 1ஆம் பாகம், 2ஆம் பாகம் இந்த 3 பாகமும் சேர்ந்து தான் அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்லுவோம். இப்படித்தான் முந்தைய காலகட்டத்தில இருந்தது கணக்கு. ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த 27 நட்சத்திரம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதம் இருக்கும். ஒருவேளை எக்ஸ்ட்ராவா ஒரு நட்சத்திரம் வந்திருக்குது. 28வது நட்சத்திரம் அப்படின்னா, மேபி அந்த காலகட்டத்தில 3 பாகமா கூட இருந்திருக்கலாம். அதுதான் கணக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில இத பத்தி முக்கியமான கிளைக்கதை ஒன்று வருது. அது என்னன்னா, மகாபாரத போர் ஆரம்பிக்குது. பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் போர். அப்ப கௌரவர்கள் சைடு சகுனி இருப்பா. சகுனி மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட். அங்க என்ன பண்ணுவார் என்றால், துச்சாதனனை கூப்பிட்டுட்டு, "நீ சகாதேவன்ட்ட போய் நாள் குறிச்சிட்டு வா. என்னைக்கு நம்ம போர் தொடங்குனா வெற்றி பெறுவோம் என்று சகாதேவன் கிட்ட போய் நீ நாள் கேளு." சகாதேவன் சிறந்த ஜோதிடன். சோசியத்தை கரைத்து குடித்தவன். சகாதேவன் தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு புத்திசாலி. அப்ப சகாதேவன் கிட்ட துச்சாதனன் போவான். சகாதேவன் யாருன்னா பாண்டவர்களில் ஒருத்தர். இந்த சகாதேவன் இப்ப போரே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தான். அப்போ ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒருத்தன் வரான். எனக்கு இந்த போர்ல வெற்றி பெறுவது ஆகணும். அதனால் எனக்கு நாள் குறிச்சு கொடு அப்படின்னு அவன் கேட்கிறான். சகாதேவன் என்ன பண்றான்னா, எதிரி அவன் நம்மளோட எதிரி என்று புறக்கணிக்காமல் அவனுக்கு சரியான நாள் நட்சத்திரம் குறிச்சு கொடுப்பான். அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரத்துல உச்சக்கட்டம் குறிப்பா அந்த 24 நிமிடம் என்று சொல்லக்கூடுவோம். அது என்ன கணக்கு அப்படின்னா, இந்த உத்திராடம் 4ஆம் பாகத்துல கடைசி 12 நிமிஷமும், திருவோணம் 1ஆம் பாகத்துல முதல் 12 நிமிஷமும், இந்த 24 நிமிஷம் இருக்கிறதுலயே ரொம்ப சரியான நேரம். அந்த நேரத்துல எந்த காரியம் செய்தாலும் வெற்றிகரமாக முடியும். அதனால் அந்த நேரத்துல போர ஆரம்பிங்க, வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சகாதேவன் நாள் குறிச்சு குடுத்திருக்கான். இவங்க போருக்கு தயாராகி கொண்டிருக்காங்க. இந்த விஷயம் கிருஷ்ணருக்கு தெரிய வருது. அட பாவி! இவனே சரியான நாள் நட்சத்திரம் குறிச்சு குடுத்துட்டான். இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நேரத்துல அவங்க போர தொடங்கிட்டா, அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா, அந்த நட்சத்திரத்தோட தன்மை அது. அப்படின்னு கிருஷ்ணர் தெளிவா தெரியும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அபிஜித் நட்சத்திரத்த எடுத்து தன்னோட மயில் இறகு, அதாவது கிருஷ்ணரோட ஃபோட்டோ எல்லோருக்கும் தெரியும். இப்ப கிருஷ்ணனோட ஃபோட்டோவோட தலையில ஒரு மயில் இறகு ஒண்ணு இருக்கும். அந்த மயில் இறகுக்கு நடுவுல அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாரு. அப்ப இத ஒளிச்சு வச்சதுனால என்ன அப்படின்னா, இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு போர் ஆரம்பிக்கும். அபிஜித் நட்சத்திரத்தோட பலன் இல்ல அன்னைக்கு. அது இவரோட மயில் இறகுல ஒளிச்சு வச்சுட்டதுனால, அதனால அபிஜித் நட்சத்திரத்தோட பலன் வேலை செய்யல. அதனால இறுதியாக போர்ல பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள். இது அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்களும் பல முனிவர்களும் சேர்ந்து நீங்க அந்த அபிஜித் நட்சத்திரத்தை முன்னாடி இருந்த மாதிரி வச்சிருங்க. அப்பதான் எதிர்காலத்துல வர்றவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணணும்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வாங்க என்று கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்னா, இனிமேல் வரக்கூடியது கலியுகம்.
கலியுகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா, இது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்ததை விட, கெட்ட விஷயங்களுக்கு தான் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால அபிஜித் நட்சத்திரத்த எடுத்து வைக்க முடியாது என்று கிருஷ்ணர் சொல்லிடுவாரு. அப்ப சில முனிவர்கள் பணிவா கேட்கும்போது, அவர் என்ன சொல்லுவாருன்னா, "இனி அபிஜித் நட்சத்திரம் என்பது வராது. நான் ஒரு தடவை எடுத்துட்டேன்னா அது அவ்வளவுதான். அத திரும்ப வைக்க முடியாது. ஆனா அதுக்கு பதிலா அபிஜித் முகூர்த்தம் என்று ஒரு நேரத்த குடுக்குறேன். தினமும் 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரத்துல செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும்." அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் சொல்லுவார். அதுதான் அபிஜித் முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய நேரம் எப்பன்னா, தினமும் மதியானம் ஒரு 11:45 முதல் 12:15 வரை. அதாவது 11:45 இருந்து 12:15 வரைக்கும் சரியா 1/2 மணி நேரம் அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லுவோம். அந்த நேரத்துல ஆரம்பிக்கிற விஷயம் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். பெருசா தடையெல்லாம் வராது. அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இதுதான் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கதையே. இப்ப இதிலேயே புரிஞ்சிருக்கும் அபிஜித் நட்சத்திரம் என்பது முந்தைய காலகட்டத்துல இருந்தது. இன்றைய காலகட்டத்துல இருக்கா அப்படின்னா கிடையாது. அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காருன்னா கிருஷ்ணர் அப்படின்னா அபிஜித் முகூர்த்தத்தை கொடுத்திருக்கார். இதுதான் எதார்த்தம். இன்றைய காலகட்டத்துல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள சொல்லிட்டே இருக்காங்க. அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் நீங்க விளக்கேற்றினால், நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். அதுவும் குறிப்பா அந்த 24 நிமிஷம் அப்படி இப்படின்னு கதைய உருட்டுறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அது இப்ப கிடையவே கிடையாது. இது முன்னாடியே முடிஞ்சிச்சு. அதுக்கு பதிலாகத்தான் கிருஷ்ணர் அபிஜித் முகூர்த்தத்தையே கொடுத்திருக்காரு. அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்துல உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எதார்த்தமும் கூட. நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகத்த சொல்லுவோம். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதனுடைய அதிபதி யாருன்னா கேதுவ சொல்லுவோம். இப்ப பரணினா பரணியோட அதிபதி யாருன்னா சுக்கிரன சொல்லுவோம். இதேபோல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகத்த சம்பந்தப்பட்டு இருக்கும். முதல் விஷயம், இந்த அபிஜித் உடைய கிரகம் எது அப்படின்னா அதுவே முதல்ல யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் முன்னாடியில இருந்த ஒரு காலகட்டத்துல, இப்பெல்லாம் அது கிடையாது. அதனுடைய கிரகமே என்னான்னு தெரியாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அபிஜித் நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப திருவோணத்துக்கும் உத்திராடத்துக்கும் நடுவுல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அபிஜித் நட்சத்திரத்துல தான் பிறக்கணும். அப்ப நம்ம ஜாதக கட்டத்துல அபிஜித்ன்னு ஏதாவது பார்த்துருக்கோமா? அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சரி, தசாபுத்தில நிறைய விஷயம் குடுத்திருப்போம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விஷயம் என்று அதுல அபிஜித் நட்சத்திரத்துக்கு இந்த கிரகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கால்குலேஷன் ஏதாவதுலயாவது வருதா? நீங்க ஜோதிட சாஸ்திரத்துல எதுலயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சிம்பிளான விஷயம். அது என்னன்னா, அன்றைய காலகட்டத்துல அது சக்சஸ்ஃபுல்லான நட்சத்திரம். அபிஜித் அப்படின்னாலே ஜித். ஜித் என்றாலே வெற்றி பெறக்கூடியது என்று அர்த்தம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான நட்சத்திரம். ஆனா இன்றைய காலகட்டத்துல அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா அபிஜித் முகூர்த்தம் இருக்கு. இப்ப முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். அவ்வளவுதான். இதுல பெரிய விஷயம் என்பது ஒன்றுமே கிடையாது. இப்ப நீங்க இந்த நேரத்துல ஒரு வேலைக்கு மெயில் அனுப்ப போறீங்க. அப்ப அபிஜித் முகூர்த்த நேரத்துல மெயில் அனுப்புறீங்கன்னா, அது சக்சஸ்ஃபுல்லா இன்டர்வியூ முடிஞ்சு வேலை கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இதுல என்ன விஷயம்னா, கண்டிப்பா 100% நடக்குமா அப்படின்னா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த முகூர்த்தத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுத்தலாமே தவிர, ஆனா பயன்படுத்தினா 100% சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்றது எல்லாம் ஒருத்தர் உத்தரவாதம் குடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டினது தான் நம்மளோட கால நேரம், நம்மளோட ஜாதகமும். இல்ல, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன். இன்றைய காலகட்டத்தில எல்லோருமே சரியான நேரம், நாள் குறிச்சு தான் திருமணத்த பண்றாங்க. அப்படின்னா திருமணம் பண்றவங்க எல்லாருமே சரியா சக்சஸ்ஃபுல்லா திருமண வாழ்க்கைய வாழ்றாங்களா? அப்படின்னா கிடையவே கிடையாது. பல பேரு பிரியிறாங்க. சில பேருக்கு டிவோர்ஸே ஆகிடுச்சு. 2வது திருமணம் எல்லாம் ஆகுது. அப்ப அதெல்லாம் ஏன் ஆகுது? அவங்க சரியான நாள் நட்சத்திரம் அத குறிச்சு தானே திருமணத்த பண்றாங்க. அப்பவும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இதுல முகூர்த்தத்துல தவறு கிடையாது. ஆனா அவங்க ஜாதகத்துல தன்மை தான் விஷயம். அதே மாதிரி தான் இந்த அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அது சக்சஸ்ஃபுல்லா முடியும் என்பது கிடையாது. அது நம்மளோட ஜாதக தன்மையை பொறுத்து தான் இருக்குமே தவிர, இதுல வேறு ஒரு விஷயமுமே இல்ல. ஆனா, இன்றைய காலகட்டத்துல இந்த YouTube, Instagramல வரவங்கலாம்
ஏன் இப்படி சொல்றாங்க? என்ன விஷயம் அப்படின்னா, அதுல ஒண்ணுமே இல்ல. சோசியம் முன்னாடியே கணிக்கக்கூடியது. முன்னாடி என்ன நடந்தது? இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இனி என்ன நடக்கப் போகுது? இத சொல்றது தான் ஜோதிடம். நாங்க படிக்கும்போதெல்லாம் ஜோதிடம் இப்படித்தான் இருந்தது. ஆனா, இன்றைய காலகட்டத்தில அப்படி கிடையாது. ஜோதிடம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உருட்டுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பெரிய சோசியரா இருப்பீங்க. அதாவது இன்னைக்கு யூடியூப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் உண்டு. இது ஒரு 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்த WhatsAppல ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல இருந்து, நீங்க எங்க சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ தர்றீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நான் யோசிச்சேன். அடேங்கப்பா! இந்த மாதிரி பெரிய சேனல்ல பேட்டி குடுக்குற அளவுக்கு பெரிய ஃபேமஸ் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபோன் நம்பர் குடுத்திருந்தாங்க. நான் கான்டாக்ட் பண்ணுனேன். வாட்ஸ்அப் பண்ணும்போது சொல்றாங்க, ஒரு இன்டர்வியூக்கு 5000 அப்படின்ற மாதிரி பேமெண்ட் சொன்னாங்க. அடேங்கப்பா! ஒரே இன்டர்வியூ குடுத்தா ரூ. 5000 தருவீங்களா? அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க தான் எங்களுக்கு ரூ. 5000 தரணும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னங்க கதை? நாங்க தான் இன்டர்வியூ தர்றோம். நாங்க எதுக்கு காசு தரணும்? அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவரு சொன்னாரு, அவரு சொன்னது எல்லாமே வேலிடான விஷயம் தான். ஒண்ணுமே இல்ல. அவங்க யூடியூப் சேனல்ல ஒரு 3 எடிட்டர் இருக்காங்க. அந்த கேள்வி கேட்கிற ஆங்கர்ஸ் 2 பேர் இருக்காங்க. கேமராமேன் 2 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதற்கு மேனேஜர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. இதையெல்லாம் எங்க நடக்கும்னா, பெரிய ஸ்டூடியோவுக்கு மாசத்துக்கு ரென்ட்லாம் கொடுக்கணும். கரண்ட் பில் மத்தபடி ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி தான் யூடியூப் சேனலே ரன் பண்றோம். அதனால சோசியர் நீங்க தான் எங்களுக்கு காசு தரணும். எங்க சேனல்ல உங்க வீடியோ போட்டோம்னா, நிறைய நல்லா ரீச் ஆகிருவீங்க. ஒரு சில வீடியோக்குள்ளயே நல்ல ரீச் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. அப்ப இது இன்டர்வியூ கிடையாது. இது ப்ரமோஷன்ற விஷயமே அன்னைக்கு தான் புரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி தான் மதுரையில 150 யூடியூப் சேனலுக்கு மேல இருக்கு. இந்த 150 யூடியூப் சேனல்ல 1000க்கு மேலான சோசியர் இன்டர்வியூ குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இன்டர்வியூவா அப்படின்னா எதுவுமே கிடையாது இன்டர்வியூ. எல்லாமே ப்ரமோஷன். சோசியரே காசு குடுத்து, சோசியரே போய் சொல்லிக்கிட்டு வருவாங்க. அதுதான் விஷயம். ஒன்றுமே கிடையாது. இது என்ன கேட்கும்போது, என்னுடைய மாடலுக்கு அது ஒத்து வராது. அது ஏதோ காச குடுத்து நம்ம போய் அங்க பேசிட்டு வர்றது, இன்டர்வியூ மாதிரி தெரியல. அது ஏதோ செல்ஃப் ப்ரமோஷன். வேற எதுவுமே கிடையாது. அப்ப இத பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா! கவி பெரிய சோசியர். எல்லா யூடியூப் சேனல்லயும் இவரு தான் வராரு. விஷயம் என்னன்னா, எனக்கு தான் தெரியும். இன்டர்வியூ குடுக்குறதுக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் எவ்வளவு காசு குடுத்துட்டு இன்டர்வியூ செட் பண்றேன் என்று, அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் அந்த யூடியூப் சேனல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப ஜோசியம்னு பார்த்தீங்கன்னா, 150 யூடியூப் சேனல் குறைவாக இருக்கு. மதுரைய பொறுத்த மட்டுமே எல்லாமே எப்படி ஆப்பரேட் ஆகுதுன்னா, இப்படி தான். நீங்க சொல்லலாம், வியூஸ்ல கொஞ்சம் காசு வரலாம் என்று. உண்மையிலே யூடியூப்ல வர சம்பளத்த வச்சு, இவ்வளவு பேருக்கு சம்பளமே கொடுக்க முடியாது. மிஞ்சி போனா அந்த ஸ்டூடியோவுக்கு ரெண்ட், கரண்ட் பில்ல கட்டலாம். அவ்வளவுதான். அதுல இன்கம் வரும். மத்தபடி ஜோசியர்கள் கொடுத்துக்கிட்டு அவங்க பேசணும் அவ்வளவுதான். அப்பப்ப இந்த மாதிரி யாராவது கான்டாக்ட் பண்ணுவாங்க. எங்க சேனல்ல ஏதாவது வீடியோ போடுறீங்களா? இன்டர்வியூ குடுக்குறீங்களா? நான் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு ஒரு இன்டர்வியூக்கு காசு அப்படின்னு கேட்டா, சில சேனல்ல ரூ. 4000 ரூ. 5000 ரூ. 3000 வாங்குற சேனல் இருக்கு. இல்ல இப்ப தாங்க நாங்க சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ரூ. 1000 குடுத்தா போதும்ங்க. அப்படின்ற சேனலும் இருக்கு. இதுதான் யூடியூப்புக்கும் ஜோதிடர்களுக்கும் இருக்க டை அப். சரி ரைட். இதுதான் விஷயம். அதுல உட்கார்ந்து பேசுறவங்க எல்லாம் எப்படிதான் பேசுறாங்க என்பது புரிஞ்சுச்சு. சரி ரைட். அங்க பேசுறவங்க சரியான ஜோதிடர்களா? அப்படின்னா, அது ஒண்ணும் காமெடியா இருக்கு. ஜோசியத்த 2 மாசம் அல்லது 3 மாசத்துல கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு வராங்க. அப்படி படிச்சுட்டு வரவங்க உண்மையிலே ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயத்த சொன்னால் கூட பரவால்ல. ஆனா சம்மந்தமே இல்லாத விஷயத்த உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டு தான் அவரே ஐய்யய்யோ! அவரு பெரிய ஜோசியர் ஆச்சே! எல்லா யூடியூப் சேனல்லயும் அவரு தான் வராரு அப்படின்னு நம்மளே நெனச்சுக்கிறோம். ஆனா எதார்த்தம் என்ன? இதுதான் ரியாலிட்டி. அப்ப நம்ம ஃபாலோ பண்றது தப்பு கிடையாது. யார ஃபாலோ பண்றோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க.
இன்னைக்கு இந்த மகாபாரத கிளைக்கதையில 2 விஷயம் இருக்கு. இந்த 2 விஷயம் புரிஞ்சாலே உங்களுக்கு தெளிவா இருக்கும். என்ன விஷயம் அப்டின்னா, முதல்ல சகாதேவன் நாள் குறிச்சு குடுப்பான். எதுக்குன்னா, போர ஆரம்பிக்கிறதுக்கு நாள் குறிச்சு குடுப்பான். அவன் என்ன சொல்வான், "இந்த நேரத்துல போர ஆரம்பித்து போர் பண்ணுனா, நீங்க வெற்றி பெறுவீங்க" அப்படின்னு சொல்லுவான். சகாதேவன் நாள் குறிச்சு தந்துடுவான். சகாதேவன் வந்து, "அந்த நேரத்துல நீங்க போய் 2 நெய் விளக்கு தீபம் ஏத்துனீங்கன்னா வெற்றி பெறுவீங்க" அப்படின்னு ஒண்ணும் சொல்லல சகாதேவன். அதுதான் விஷயம். அப்ப வழிபாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு தான் இது. சரி ரைட்டு. 2வது விஷயம். சகாதேவன் தன்னுடைய எதிர்த்து போர் புரிய போற துச்சாதனுக்கு சரியான நாள குறிச்சு, அவன் உண்மையான ஜோதிடன்னு அங்க நிக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு வேண்டாதவன் எதிரி வந்து நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஜோதிடன் கேட்கிறான். அப்படின்னா யாரு வந்து அதாவது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பதட்டம் இருக்கத்தான் செய்யும். இவனுக்கு நம்ம சரியா சொல்லணுமா? அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். ஆனா சகாதேவன பாருங்க, எதிரி தன்னை வந்து வீழ்த்துறதுக்கு நாள் குறிச்சு கொடு என்று கேட்கிறான். ஆனா அதுக்கு சரியான நாள குறிச்சு கொடுக்கிறான். அப்ப இந்த அளவுக்கு தான் ஜோதிடர்கள் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த யூடியூப் உலகத்துல சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உண்மையிலே சகாதேவன் அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்லை. சகாதேவன் தன்னோட எதிரிக்கும் சரியான நாள குறிச்சு சொல்றான். ஆனா நம்மள ஃபாலோ பண்ற மக்களுக்கும் கூட அட்லீஸ்ட் சரியான விஷயத்த சொல்லலாம்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்மள ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ தான் ஏமாத்துறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். யூடியூப்ல இந்த மாதிரியான சோசியர்கள் இந்த உருட்டத்தான் உருட்டுகிறார்கள். இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்தாச்சு. இந்த 24 நிமிஷம் இந்த விளக்கு போட்டால் நினைச்சதெல்லாம் நடந்திடும். அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி விளக்கேற்றினால் என்னதான் நடக்கும்? சிம்பிளான விஷயம் சொல்றேன். ஒண்ணும் இல்ல. இந்த விளக்கேற்றினா உண்மையிலே ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த உலகத்துல டாப் 10 டாப் 100 பணக்காரர்கள் அட்லீஸ்ட் ஒரு 50 சோசியக்காரனாவது வந்து இந்த 100 பேத்துல இருந்திருப்பான். சரியா சோசியர்கள் அந்த அளவுக்கு ரீச் ஆகிடுவாங்க. இல்ல ஒன்றுமே இல்ல. இந்த YouTubeல ப்ரமோஷன் பண்ற சோசியர்கள் என்ன பண்றாங்க? ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 15,000 பேருக்கு வேலை குடுத்துட்டாங்களா? அப்படின்னா எதுவும் கிடையாது. சரி ரைட்டு 4 காசு சம்பாதிச்சு ஏதாவது ஐபிஎல் டீம் வச்சுட்டாங்களா? ஐபிஎல் டீம் ஓனர் ஆயிட்டாங்களா? அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்ப என்னதான் நீங்க பண்ணிட்டீங்க? அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் போய் இன்டர்வியூ செட் பண்ணிட்டு வராங்க. இன்டர்வியூ குடுக்குறது இல்ல. அதாவது ப்ரமோஷன காச குடுத்து இன்டர்வியூ குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு சோதிடர் 40, 50 சேனலுக்கு போறாங்க. அதுவும் ஒவ்வொரு ஸ்டூடியோ ஒவ்வொரு இடத்துல இருக்கும். மதுரைய இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, தல்லாகுளத்துல ஒரு யூடியூப் சேனல் ஸ்டூடியோ ஒன்று இருக்கும். இப்ப ஒன்று திருமங்கலத்துல ஒண்ணு இருக்கும். அப்புறம் அலங்காநல்லூர்ல ஒண்ணு இருக்கும். அப்புறம் மேலூர்ல ஒண்ணு இருக்கும். அப்புறம் பெரியார் நிலையத்துல இருக்கும். அப்புறம் அண்ணா நகர்ல ஒரு ஏரியாவுல இருக்கும். இந்த மாதிரி மதுரைய சுத்தியே ஒரு 150 யூடியூப் சேனல் இருக்கும். அப்ப இவங்க வேலை என்னன்னா, சுத்தி எல்லா யூடியூப் சேனலுக்கும் போய் இன்டர்வியூ குடுக்குறது மட்டுமே வேலை. ஸோ உண்மையிலே இதெல்லாம் சொல்லுற சோசியர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கிறாங்களா? அப்படின்னா அதுவும் கிடையாது. பாவம் அவங்களே கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 விளக்கு போட்டு நான் உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கணும்ங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு உட்கார்ந்தா கூட ஓகே. அதாவது ஒரு அச்சீவ்மென்ட் என்று சொல்லலாம். ஆனா அதுவே அவங்களால பண்ண முடியல. ஸோ அவங்கலாம் ஊர சுத்திட்டு இன்டர்வியூ செட் பண்ணிட்டு சம்பாதிக்கிறாங்க. இதுதான் விபரம். இவனுங்க தான் இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே அறிவுரைகள கொடுக்குறாங்க. நல்ல வேளை நான் கூட யோசிச்சிருக்கேன். பூமி வந்து உருண்டையா இருப்பதால் தப்பிச்சிடுச்சு. ஒருவேளை பூமி தட்டையா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இவங்க உருட்டுன உருட்டுல பூமிய உருண்டையா ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்துல உருட்டுகள் அதிகமா இருக்கு. ஜோசியம் என்பது இது பார்க்குறவங்க கொஞ்சம் தெளிவா இருங்க. விஷயம் வந்து இவ்வளவுதான். அந்த அபிஜித் நட்சத்திரம் என்று போட்டு அவங்க போய் விளக்கேத்துறேன், இங்க போய் விளக்கேத்துறேன் என்று ரொம்ப குழப்பம் வேண்டாம். இன்னும் சில பேர் கேட்கலாம், அவங்க பெருசா ஒண்ணும் சொல்லலையே, ஜஸ்ட் விளக்கேத்தணும், ஏத்த சொன்னாங்க அப்படின்னு இப்படியா? முதல்ல ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, அபிஜித் விளக்கு என்று அபிஜித் பாத்திரம் ஒன்று, அபிஜித் திரி முதற்கொண்டு வந்துருங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. டக்குன்னு எல்லாரும் இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சுடுவானுங்க. ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போது அப்படித்தான் இருக்கும். முடியும்போது இப்படித்தான் வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்கும். இதுல மக்கள் தான் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். சரிங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.